Bonjour. Aujourd'hui, c'est 20 mars 2025. Today it is 20th March 2025, Thursday. ஜதி சொல்லக்கூடிய ஜூபிட்டர் தமிழ்ல 2025 மார்ச் மாதம் 20 வியாழக்கிழமை. இப்ப 71 ஃபர்ஸ்ட் பாக்ஸும் செகண்ட் பாக்ஸும் படிச்சுட்டோம். ஆனா கண்டினியூட்டிக்காக திருப்பி படிக்கிறேன். ஜான் தி ஜப்ராந்திரே மோ ஷாப்போ, அதாவது ஜான் சொல்கிறார், அது அப்படியே டிரான்ஸ்லேட், ஜான் சொல்கிறார் நான் என்னுடைய தொப்பியை எடுப்பேன், எதிர்காலத்துல சொல்றாரு. அப்புறம் ரெண்டாவது பாக்ஸ்ல இல்ல ப்ராம், ஹி டேக்ஸ் இட் இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல அதை அவர் எடுக்கிறார், அவர் அதை எடுக்கிறார். இப்ப பாக்ஸ் 3 போயிடுங்க. இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்ப பாக்ஸ் 3க்கு போவோம். பாக்ஸ் 3ல வந்து கேள்வியா கேட்குங்க. எஸ்கு இல்லா ப்ரீ, வி இல்லா ப்ரீ. அப்ப இந்த பாருங்க, இந்த இஎஸ்டி -சிஇ அப்புறம் கியூயூ அப்பாஸ்ட்ரோபி எடுத்துட்டீங்கன்னா இல்லா ப்ரீ அப்படிங்கிறது ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நேர்முகமான பாசிட்டிவ் சென்டென்ஸ். இல்லா அப்படின்னா he has taken itனு சொல்லலாம், he was taking it சொல்லலாம், he took it மூணுமே சொல்லலாம். பாசே காம்போஸே ஏங்கிறது அந்த அவ்வாறு verb. ஸோ இல்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எஸ்க அப்படிங்கிற ஒண்ணு போட்டோம்னா அது கேள்வியா மாறிடும். அப்போ அந்த கியூல இருக்கிற ஈயும் இல்ல இருக்கிற ஐயும் வந்து வவல்ஸ் ரெண்டும் பீட்டானால அந்த கியூயூல இருக்கிற ஐயை எடுத்துட்டு அப்பாஸ்ட்ரோபி போடுறாங்க. எஸ்க் இல்லா ப்ரீ, டிட் ஹி டேக் இட், வி இல்லா ப்ரீ, ஆர் ஹாஸ் ஹி டேக்கன் இட், எஸ் ஹி ஹாஸ் டேக்கன் இட். விங்கிறது ஓயூஐ, வின்னு சொல்லணும். எஸ் இல்லா ப்ரீ, ஹி ஹாஸ் டேக்கன் இட். அந்த எல்இ பிளஸ் ஏ தான் எல் அப்பாஸ்ட்ரோபி ஏவா வருது. அப்ப இல்லா ப்ரீன்னு சொல்லலாம். ஸோ நான் ரிப்பீட் பண்ணேன். எஸ்க் இல்லா ப்ரீ, வி இல்லா ப்ரீ, மெர்சி போக்கோ அத்தூஸ். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.